ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சஃபில், இன்னொன்று வந்து ரேஞ்ச். ஓகேங்களா? இது ரெண்டுமே ஒரு சில இடத்துல ரொம்ப நுணுக்கமாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது தேவைப்படும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோன்னா நிறைய வந்து சுற்றி நம்ம கோடிங் எழுதிடுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரொம்ப லென்த்தாக கோடிங் எழுதுறதுக்கு பதிலாக அந்த சுச்சுவேஷனில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டப்புன்னு நம்மளுடைய கோடிங் வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது வந்து சஃபில். இந்த சஃபில் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூவை சஃபில் பண்ணிவிடும். சஃபில் மீன்ஸ் மாற்றி விடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபோன் நம்பரை வந்து செகண்டாகவும், இந்த ஐடி எடுத்து கடைசியாகவும், இமெயிலை எடுத்து தேர்டாகவும், இந்த மாதிரி மாற்றி நமக்கு ரீஆர்டர் பண்ணி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து சஃபில். இந்த சஃபில்ங்கிறத யூஸ் பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு கீ செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கீ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுவே ஒரு கீயை வந்து அசைன் பண்ணோம், இண்டெக்ஸ் அசைன் பண்ணோம், 0லேருந்து அசைன் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு அரே கொடுத்துருக்கோம். இதை வந்து கீ அண்டு வேல்யூவோடு நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை வந்து சஃபில் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து இதான் அந்த அரே. இது வந்து சஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி, சஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா, ஸோ இந்த சஃபில்ங்கிறது எப்படி யூஸ் பண்ணோன்னா, SHUFF சஃபில் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்குள்ளே உங்களுடைய இந்த அரேவை எடுத்து வந்து நீங்கள் உள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இதுக்கு ஒரு ரிசல்ட்டெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை. இப்போ என்ன இருக்குன்னா, இந்த அரேவே உள்ளே வந்து சஃபில் ஆகி மாறிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து நீங்கள் டேரெக்டாகவே இந்த அரேவை எடுத்து பிரிண்ட் பண்ணலை, உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, ஆஃப்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து சஃபில் ஆகிறதுக்கு முன்னாடி, இது வந்து சஃபில் ஆகிறதுக்கு அப்புறம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4ன்னு போட்டிருக்கு இண்டெக்ஸ். ஓகே, அதே மாதிரி இமெயில் அட்ரஸை தூக்கிட்டு போயிட்டு முதல்ல கொடுத்துருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த நேம் எல்லாத்தையும் மாற்றிருக்கு பாருங்கள். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் இந்த வேல்யூஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி சஃபில் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த சஃபில்ங்கிறது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு சின்ன எனக்கு ஒரு இது தோணுது. ஸோ உங்களுக்கு வந்து எங்கே வேணாலும் இந்த கான்செப்ட் கண்டிப்பாக தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் ஸ்க்ரீனில் அப்படின்னா, ஸோ லோட் ஆகிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே மாதிரி இங்கே இருக்கிற இதே ஆர்டரில் லோட் ஆகாமல் சஃபில் ஆகி அவங்களுக்கு அந்த கொஷின் பேப்பர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னும்போது நீங்கள் இந்த சஃபில்ன்ற இதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கொஷின் பேப்பர்ஸ் ஒன்றா தான் இருக்கும். பட் ஆனால் அது சஃபில் ஆகி அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு எக்ஸாம் கொஷின் பேப்பருக்காக ஒரு சின்ன இதே மாதிரி வேறு எங்கே வேணாலும் நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி சஃபில் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இந்த கீயை ரிமூவ் பண்ணிடுச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த சஃபில் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை நான் எடுத்துட்றேன். ஓகே, ரேஞ்ச் அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு அரே தேவைப்படுது. அந்த அரே வந்து நீங்கள் செட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1லேருந்து 500 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு அரே தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் வந்து மேனுவலாக அந்த அரேவை செட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக, அதாவது நான் சொல்ல வர்றது இப்படி அரேன்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 1, 2, 3, 4 அப்படி என்ன பண்ணுவோம், அப் டு அப்படியே 500 வரைக்கும் நம்ம போட வேண்டியிருக்கு அப்படின்னு இருந்தால், ஓகே, அப்படி இருந்தால் இந்த அரேவை நம்ம எப்படி வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகணும், ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100ல் முடியணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இது கொடுத்துட்டேன். ஸோ இதை நான் எடுத்துட்றேன் இப்போது.
ஓகே, பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் இந்த ரெக்கார்ட்ஸ்குள்ளே என்ன வந்திருக்குன்னு. இப்போது இது வந்து ஒரு அரேவாக தான் நமக்கு கிடச்சிருக்கும், 1லேருந்து 100 வரைக்கும். பாருங்கள், 100 வரைக்கும் ஒரு அரேவாக நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா. இதே வந்து இன்னும் கம்மியாக எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு 10 வரைக்கும் வச்சுப்போம். ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. ஓகேங்களா. சரி, இப்போ 1லேருந்து தான் பண்ண முடியுமா? ஓகே, ஸோ இடையில எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 1லேருந்து 100 வரைக்கும் போகணும். ஆனால் எவ்வளோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இன்னொரு எலமெண்ட்டுக்கும் இடையில எவ்வளோ இன்டர்வல் இருக்கணும் அப்படின்னா 4 இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? ஸோ 1லேருந்து 4 நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். பாருங்கள், 1ம் 4ம் ஆட் பண்ணால் 5, 5ம் 4 ஆட் பண்ணால் 9, 9ம் 4 ஆட் பண்ணால் 13. ஸோ இந்த மாதிரி இந்த இன்டர்வெல்ல அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்குன்னா உங்களுக்கு இந்த அரேவை க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நீங்கள் 10ன்னு வச்சுட்டிங்க, இப்போ வந்து 1000 வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 15 இன்க்ரீஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், 10லேருந்து 15 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 10, 25, 40, 55, 70. ஸோ இந்த மாதிரி 15 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இல்லை 100 கொடுத்துட்டிங்க அப்படின்னா 100 இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னா, ஸோ 100லேருந்து 100 இன்க்ரிமெண்ட் ஆகணும்னா, ஸோ 100, 200, 300 இந்த மாதிரி உங்களுக்கு இப்போது கிடைக்கும். பாருங்கள், 100, 200, 300, 400 இந்த மாதிரி. ஓகே, ஸோ நீங்கள் கொடுத்த அந்த 1000 வரைக்கும். இதே 10,000 அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு அந்த 100 10,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா. சரி, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரேஞ்சுங்கிறத யூஸ் பண்ணி அதாவது அந்த அரேவை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரி, இது வந்து நீங்கள் சஃபிள்ங்கிறத யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூ அப்படியே சஃபிள் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். சஃபிள்னு கொடுத்துட்டு அந்த அரே வந்து கொடுத்துருங்க. திருப்பி அகைன் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சஃபிள் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கும் இதே நம்பரை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி எடுத்துட்றேன். ஸோ 1000 வரைக்கும் தான் கொடுக்க போகிறேன். தெரியுதுங்களா. இது வந்து நார்மல், இது வந்து சஃபிள்டு. பாருங்கள், சஃபிள் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இதை வந்து வேறு நம்பர் தான் பண்ண முடியுமா, ஒரு ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர்ஸை பண்ண முடியாதா அப்படின்னா அதையும் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சில் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிங்கிள் கோர்ஸில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்மால் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஓகே, எனக்கு வந்து கே வரைக்கும் முடியணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தெரியுதுங்களா. ஏலேருந்து பிசிடிஎஃப் அப் டு கே வரைக்கும் வந்துடுச்சு. அது அப்படி நம்ம சஃபிள் பண்ணியிருக்கிறதுனால இதெல்லாம் சஃபிள் ஆகி கிடைக்குது, உங்களுக்கு லெட்டர் கிடைக்குது. ஓகேங்களா. இதுவே நீங்கள் கேபிட்டல் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா Z வரைக்கும் கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ கேபிட்டல் ஏலேருந்து Z வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிரும். பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சஃபிள் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் இன்டர்வல் கொடுக்குறீங்க, ஒரு 3ன்னு கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ அப்போது ஏலேருந்து 3 உங்களுக்கு இன்க்ரீஸ்மெண்ட் ஆகும். ஸோ ABCD, ஸோ BCD இந்த 3 இன்டர்வல் சேர்ந்ததுக்கப்புறம் D. ஓகேங்களா. ஸோ அந்த இன்டர்வல் ஆட் பண்ணி அந்த லெட்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ABCD லெட்டர்ஸ் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது இந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா ஸோ அதை மேக் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் தேவைப்படுது, ஒருவேளை நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கான்செப்ட்டுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதை மேக் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
and have a great time. Thank you.